ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ பார்க்க போகிறோன்னா காதலிக்க நேரம் இல்லை அந்த படத்தோட கிளிம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆக்சுவலாக மழை பெய்யுது சத்தம் வந்து மைக்கு சவுண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஒரு வாட்டி. பெருசாக டிஸ்டர்ப் பண்ணலை. ஆனால் அப்போ மழை கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஹெவி ஆகுது. ஹோப்ஃபுல்லி டிஸ்டர்ப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காதலிக்க நேரம் இல்லை அது போஸ்டர், அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று விட்டாங்க. அப்போயே வந்து இட் வாஸ் லைக் வெரி எப்படி சொல்கிறது, ஒரு வெரி சிம்பிளான ஒரு போஸ்டர். ரிவீலிங் த காஸ்ட், ஃபஸ்ட்டு அவங்க மெயின் காஸ்ட் ரிவீல் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டில் தான் அது ஜஸ்ட் வித் த கலர்ஸ் அதை வந்து அழகாக இது பண்ணி ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. நல்ல ஒரு ஃபாண்ட் இருந்துச்சு, அதில் நல்ல ஒரு போஸ்டருங்க. அது செம்ம போஸ்டர், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தோட ஃபீலை ஒரு போஸ்டரில் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப நல்ல போஸ்டர், அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே இன்னொன்று கிருத்திகா உதயநிதியோட அடுத்த படம் அப்படின்றப்ப ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு வணக்கம் சென்னைக்கு அப்புறம். ஸோ இதை நான் பார்க்குறப்ப எனக்கு அது பேப்பர் ராக்கெட் நடுவில் ஒன்று இது வந்துச்சு, ஆனால் நான் பார்க்கல. எனக்கு ரொம்ப ட்ரெய்லர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் பார்க்க டைம் கிடைக்கும், நான் அப்படியே மறந்துட்டு தான் ஞாபகம் வருது. ஓகே, டைம் கிடச்சி நான் பார்க்குறேன். ஸோ இங்கே வாங்க இதை பார்த்துருவோம். ராமான் சார் மியூசிக் வேறு. ஸோ ஓகே, 3, 2, 1 கோ. Wow. Hey, why? ஓகே சாரி கைஸ், நடுவில் வந்து லைட்டாக பஃபர் ஆகிடுச்சு. நான் அதுக்காக இன்னொரு வாட்டி கண்டிப்பாக பார்க்குறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லணும். ராமான் சார் மியூசிக் கைஸ், ஓ மை காட், அந்த டைட்டில் போடும் போது அவர் வாய்ஸ் ஒன்று வந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் அது சொல்கிறேன், அந்த ஃபீலை வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜெயம் ரவி சார் டக்குன்னு பார்க்கும்போது அவரோட அந்த எக்ஸ்ப்ரெஷன், அவரோட அந்த ஸ்மைலு ரொம்ப மைல்டான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான். பட் ரொம்ப நாள் ஆச்சுல அவர் அப்படி பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு அவர் அப்படி பார்த்து. அந்த மாதிரி ஒரு செம்ம லைட்டான ஒரு ஜோனில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பயங்கர எக்ஸ்ப்ரெசிவான ஒரு ஜோன்லேயே தான் கொஞ்சம் நாளாக இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சட்டிலான ஒரு ஜோனுக்கு வராரு, லவ் ஜோன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு லவ் படம், ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்றது கடைசியாக எப்போ பண்ணார் அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இந்த ஜெயம் ரவி பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ இது நல்லா இருக்குது பார்க்கும்போது. நித்யா மேனன் இருந்தாலே எனக்கு அந்த படம் வந்து ஓகே, இது ஒரு மினிமம் கேரண்டி படம், கண்டிப்பாக பார்ப்போம், கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருவேன். எப்பயுமே அது வந்து நடக்கும். ஸோ இந்த படமும் எனக்கு அப்படி தான் இருக்குது. நித்யா மேனன், ஜெயம் ரவி சார், அதுவும் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்றப்ப வாட் எல்ஸ், இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்தே இருக்குது. ஏன்னா அவங்க அந்த போஸ்டரில் கூட அவங்க 2 பேர் கை பிடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் இருப்பாங்க, கை தான் வந்து ஃபோக்கஸில் இருக்கும். இவங்க 2 பேர் பிளராக இருப்பாங்க. அந்த விஷயம்லாம் இட்ஸ் வெரி ஸ்மால் திங்ஸ், பட் இட் கிவ்ஸ் த ரைட் ஃபீலில். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த போஸ்டர். நான் பேசிகிட்டே இருப்பேன் அதை பற்றி, நம்ம இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். அந்த மியூசிக்காகவே சத்தியமாக. 3, 2, 1 கோ. ஒரு ஓகே கண்மணி வைப்ஸ்க்கு போகுது எனக்கு. கலர்ஸ் வெரி நைஸ். ஒரு கலர் பேலட் வந்து செம்மையான ஒரு கலர் பேலட் ஒன்று இருக்குது. லைக் வந்து என்னென்னா, இப்போ அவங்க டைட்டிலோட அந்த ஃபாண்ட் கலர் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஸ்கின் டோன் கலர் தான். பட் அது இன்னும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எல்லோயிஷாக ஆரஞ்சிஷாக ஒரு கலர் இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஆனால் அதை வந்து இன்னும் கொஞ்சம் பிங்கிஷாக, கொஞ்சம் ரெட் டிண்ட் ஏற்றுனா அந்த ஒரு பிங்கிஷ் இது கிடைக்கும். இந்த கேர்ள்ஸ் வந்து மேக்கப்பில் ப்ளஷ்லாம் போடுவாங்க, அந்த கலர் ஒன்று வரும். அந்த கலர் தான் வந்து அவங்க டைட்டிலுக்கு வச்சுருக்காங்க. அதே கலர் தான் இங்கேயும் இருக்குது, அந்த ஜெயம் ரவி அப்படின்னு போட்டு அந்த கலரையும் ஸ்கின் டோன் கலரையும் மேட்ச் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு எலிகன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வைப்ரன்ஸ் நல்லா இருக்குது அந்த கலரில். அந்த வைப்ரன்ஸும் அந்த பேக்ரவுண்ட் க்ரீனிஷ் அந்த கலர்ஸ்க்கெல்லாம் செம்ம வைப்ரண்ட்டான ஒரு படத்தை, செம்ம அழகான ஒரு படத்தை வந்து அது கொடுக்குது சத்தியமாக. இந்த முக்கியமாக நித்யா மேனன் ஸ்கின் டோனில் அது நல்லா தெரியுது பாருங்கள். அந்த பிங்கிஷ் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது செம்மையாக இருக்குது. இங்கேயும் ஒரு பிங்க் லைட்டாக ஒரு சின்ன டிண்ட்டு. ஸோ அந்த கலர்ஸில் பயங்கரமாக விளாண்டுருக்காங்க. நல்லா இருக்குது கலர்ஸ், ரொம்ப வைப்ரண்ட்டாக ஒரு அழகான. அது சொன்னேன், தே ஸ்டிக்கிங் டு த ஃபீல் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட அந்த ஃபீலில் தாங்க, அதே கலரில் தான் இருக்கும். காதலிக்க
படிக்க நேரமில்லை. ஓகே, அது லோட் ஆகுதான்னு பார்ப்போம். லோட் ஆகலைன்னா நான் விட்டுறேன். இதோட தம்ப்நெயில் கூட அதுதான் போல். நான் கண்டிப்பாக வீடியோ தம்ப்நெயில் போடும்போது கண்டிப்பாக அதில் நீங்கள் அந்த போஸ்டர் பார்ப்பீங்க. ஸோ அது 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 இருக்கும். அந்த கலர் வந்து செம்மையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னதாக இங்கே ஒரு மாஸ்கிங் எஃபெக்ட் வர பண்ணியிருக்காங்க. ஒரு பேர் அந்த பேர் அப்படி காணா போயிருது. சின்ன சின்ன எஃபர்ட்ஸுங்க, பட் இட் மேக்ஸ் இட் மோர் கிரேஸ்ஃபுல் அண்ட் எலிகண்ட்டில். அது எவ்வளோக்கு எவ்வளோ எலிகண்ட்டாக எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கோ அதுதான் ஒரு ஃபீல் குட் படத்துக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயமா அது அமையும். ஸோ அந்த அழகு வந்து ஜஸ்ட் ஹோலி ஷிட், ஓன்லி 29 செகண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு 29 செகண்ட்ஸில் கொடுக்குறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. எனக்கு அதான் சொல்கிறேன்னா, எனக்கு இந்த படம் கொஞ்சம் பம்ப்டாக இருக்குது ஃப்ரம் தி ஸ்டார்ட். ஏன்னா அதான் வித் டைட்டில், வித் த போஸ்டர்ஸ், ரஹ்மான் சார் மியூசிக், த காஸ்ட், ஜெயம் ரவி சார், நித்யா மேனன் அப்படின்றப்ப ஐம் வெரி பம்ப்ட் அப் ஃபார் திஸ் மூவி. இது நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். கடைசியாக ஒரே வாட்டி 30 செகண்ட்ஸ்னால ரொம்ப ஒரு அல்பமான ஆசையில் நான் திருப்பி கேட்டுக்கிறேன் ஒரு வாட்டி அது பிஜிஎம். ஸோ 3, 2, 1 கோ. செம்மையாக இருக்கு. ஃபுல் வெர்ஷன் பாட்டுக்கு நான் மறந்த வெயிட்டிங் சத்தியமா. ஃபுல் வெர்ஷன் பாட்டுக்கு நான் மறந்த வெயிட்டிங் என்ன கேட்டால். ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் த ஃபுல் வெர்ஷன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த மூவி. கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ இது வீடியோ தான் ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.